ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 12-13. 12ஆம் பதம். ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மத் அனுகிரகோ யத் யன்மாம் நிலோகான் ரஹ உத்ஸ்ருஜந்தம் திருஷ்டியா தத்ருஷ்வான் விசதானுவிருத்யா. மொழிபெயர்ப்பு. நேர்மையானவனே, உன் பிறவிகளில் இதுவே கடைசியும் மிக சிறந்ததும் ஆகும். ஏனெனில் இப்பிறப்பில் உனக்கு நான் பூரண அனுகிரகத்தை அளித்திருக்கிறேன். இப்பொழுது பந்தப்பட்ட ஜீவராசிகளுக்குரிய இப்பிரபஞ்சத்தை விட்டு எனது ஆன்மீக உலகான வைகுண்டத்திற்கு நீ செல்லலாம். உனது உறுதியான தூய பக்தி தொண்டில் காரணத்தால் என்னை இத்தனிமையான இடத்தில் காண வந்திருப்பது உனக்கு கிடைத்துள்ள பெரும் பாக்கியமாகும். பொருளுரை. முக்தி பெற்ற ஒரு ஜீவராசியால் அறியப்படக்கூடிய அளவிற்கு பகவானை பற்றிய அறிவில் ஒருவர் நன்கு பரிச்சயம் உடையவராக இருக்கும் பொழுது வைகுண்ட லோகங்களில் புக அவர் அனுமதிக்கப்படுகிறார். இப்பிரபஞ்சவாசிகளின் பார்வையிலிருந்து மறையப்போகும் நிலையிலிருந்த பகவான் தனிமையான ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார். அச்சமயத்தில் பகவானை காணும் பாக்கியம் பெற்றிருந்த உத்தவர் பகவானிடமிருந்து வைகுண்ட லோகத்திற்கு செல்லும் அனுமதியை பெற்றார். பகவான் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறார். அவரது தோற்றமும் மறைவும் ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் வாசிகளுடைய அனுபவங்களாக மட்டுமே உள்ளன. அவர் சூரியனைப் போன்றவர். சூரியன் ஆகாயத்தில் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. காலையில் சூரியன் உதிப்பதும் மாலையில் அது மறைவதும் மனிதர்களின் அனுபவத்தில்தான் உள்ளது. பகவான் வைகுண்டத்திலும் இருக்கிறார். அதே சமயம் அதற்கு வெளியிலுள்ள மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கிறார். 13ஆம் பதம். புராமயா புரோக்தம் அஜாயதாப்தே பத்மே நிஷன்னாய மமாதி சர்கே ஞானம் பரம் மன் மகிமாபவாசம் யத் சூரையோ பாகவதம் வதந்தி. மொழிபெயர்ப்பு. உத்தவா, பத்மகல்பத்தின் ஆரம்பத்தில், படைப்பின் துவக்கத்தில் எனது நாபிக் கமலத்தில் வீற்றிருந்த பிரம்மதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்று மாமுனிவர்களால் விவரிக்கப்படும் எனது உன்னத பெருமைகளை பற்றி நான் உபதேசித்தேன். பொருளுரை. இச்சிறந்த இலக்கியத்தின் 2ஆம் காண்டத்தில் முன்பே விளக்கப்பட்டதும் பிரம்மாவிற்கு உபதேசிக்கப்பட்டதுமான பகவானை பற்றிய விளக்கம் இங்கு மேலும் தெளிவுபடுத்தப்படுகிறது. பிரம்மதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சுருக்கமாக விளக்கியிருப்பது தமது சொரூபத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்காகவே என்று பகவான் கூறினார். 2வது காண்டத்தில் உள்ள 4 ஸ்லோகங்களுக்கு அளிக்கப்படும் அருவவாத விளக்கம் இங்கு நிராகரிக்கப்படுகிறது. சுருக்கமான வடிவிலுள்ள பாகவதத்தின் 4 ஸ்லோகங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் சம்பந்தமானவை என்றும் அருவவாத விளக்கத்திற்கு உரியவை அல்ல என்றும் ஸ்ரீதர் சுவாமி கருத்துரைக்கிறார். ஹரே கிருஷ்ணா.